ஹே காய்ஸ், ஸோ இப்போது நமக்கு வந்து லினக்ஸோட பேசிக்ஸ், டெர்மினலோட பேசிக்ஸ் இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஹேக்கிங் உள்ள போகலாம். இப்போது ஹேக்கிங் பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து இந்த ஹேக்கிங் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக முக்கியமான தேவைப்படுற ஒரு விஷயம் வந்து வைஃபை அடாப்டர். ஓகேவா? ஸோ இந்த வைஃபை அடாப்டர் எதுக்கு தேவைப்படும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து சில வைரஸ்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம். இந்த வைரஸ் வந்து 2 மெத்தடில் ஒர்க் பண்ணோம். ஒன்று வந்து நம்ம வைஃபைக்குள்ளே இருக்கவங்கள ஹேக் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணோம். ரெண்டாவது விஷயம் வந்து குளோபலாக ஹேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த வைஃபை அடாப்டர் இருந்தால் தான் நம்ம வைஃபையை ஹேக் பண்ண முடியும். அதுக்கப்புறமா நம்ம சுற்றி இருக்கிற வைஃபை நீங்கள் எதாவது ஹேக் பண்ணணும்னு நினச்சா வைஃபை ஹேக் பண்ண முடியும். உங்கள் வைஃபையில் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸை ஹேக் பண்ணணும்னு நினச்சா வைஃபை இருக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாலும் வைஃபை இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், இப்போ நம்மளோட கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி இன்பில்ட்டாக ஒரு வைஃபை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது வந்து ஒரு இன்பில்ட்டான வைஃபை இங்கே இருக்குது. நம்ம இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செட்டிங்ஸில் நாட் நெட்வொர்க் வழியாக இதுக்கு வந்து கலி லினக்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இப்போ கலி லினக்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒயர்டு கனெக்ஷன் தான் இருக்கே தவிர இந்த கலி லினக்ஸ்க்கு வந்து வைஃபை இல்லை. நம்ம வந்து ஹேக் பண்ண போகிறது கலி லினக்ஸில் இருந்து தான். ஸோ கலி லினக்ஸ்க்கு வந்து ஒரு வைஃபை தேவை. கரெக்டாக? இது ஏன் இப்போ இந்த வைஃபையை நம்ம ஏன் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா, இப்போது விண்டோஸ் வந்து ஒரு தனி ஓஎஸ். ஓகேவா? அட் த சேம் டைம் இந்த கலி லினக்ஸ் வந்து ஒரு செப்பரேட் ஓஎஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து சேம் டைமில் இந்த வைஃபை எடுத்து அதில் யூஸ் பண்ண முடியாது. பேசிக்காகவே இது இன்பில்ட்டான வைஃபைங்கிறதுனால இந்த வைஃபை எடுத்து நம்ம கலி லினக்ஸில் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த வைஃபை அடாப்டருங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, எந்த ஒரு கம்ப்யூட்டரில் வைஃபை இல்லையோ அந்த கம்ப்யூட்டருக்கு வைஃபை கொடுக்கும். இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு மானிட்டர், டெஸ்க்டாப் மானிட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே, அதில் வந்து வைஃபையே கிடையாது. இப்போ நீங்கள் அந்த வைஃபை அடாப்டருங்கிறது சின்னதாக தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு 150 rupees தான் இருக்கும். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒரு ஓல்டு மாடலோ இல்லை பேசிக் கம்ப்யூட்டரில் கூட வைஃபை வந்துடும். ஸோ இந்த வைஃபை அடாப்டருங்கிறத பேசிக் வேலை தான். ஜஸ்ட் வைஃபை இல்லாத ஒரு கம்ப்யூட்டரில் வைஃபை வர வைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த வைஃபை அடாப்டரை கொண்டு வந்து நம்ம கலி லினக்ஸில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ கலி லினக்ஸில் வைஃபை இல்லை. கரெக்டாக? இதுக்கு வந்து வைஃபையே வர வச்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து வைஃபை ஹேக் பண்ணலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஓகேவா? ஸோ வைஃபை அடாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து என்ன வைஃபை அடாப்டர்னா வாங்க முடியாது. ப்ளக் அண்ட் ப்ளே வைஃபை அடாப்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வைஃபை அடாப்டர் விற்பாங்க. ஓகேவா? அது என்ன பிராண்டாக வேணால் இருக்கலாம், ஏசர் என்ன வேணால் இருக்கலாம். பட் ப்ளக் அண்ட் ப்ளே வைஃபை அடாப்டர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கடையில் கொடுப்பாங்க. உங்களுக்கு கடையில் வாங்க விருப்பம் இல்லை, ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த வைஃபை அடாப்டர் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 150 rupees தான் வரும். நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணாலே போதும். இப்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணலாம், சிம்பிளாக வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பென்ட்ரைவ் வந்து ப்ளக் பண்ணிடுங்க கம்ப்யூட்டரில். நீங்கள் ப்ளக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டிரைவர் சிடி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து அந்த டிரைவர் சிடி வந்து கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா வைஃபை 2 அப்படின்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வந்துடும். வந்த அப்புறம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ கலி லினக்ஸோட செட்டிங்ஸில் யூஎஸ்பி போனீங்க அப்படின்னா இதில் வந்து ஆட் ஐக்கான் இருக்கும் சைடில் ப்ளஸ் பண்ணுற மாதிரி. இதில் இந்த லேன் அடாப்டர் அப்படின்னு இருக்குது. இதில் நிறையா இருக்கும். உங்கள் மவுஸு, மைக்ரோஃபோனு, கீபோர்டு இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் உங்கள் அடாப்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ இது பார்த்தீங்கன்னா லேன் அடாப்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் வந்து வைஃபை அடாப்டர். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் இதை ஆட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட் ஆயிரும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து கலி லினக்ஸில் ஆட் ஆகிக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் யூஎஸ்பியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது இல்லையா? இப்போ நான் இதை டிக் பண்ணுறேன். டிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு சவுண்டு கேட்டுச்சுல, இப்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆயிரும். இப்போது மேலே பார்த்தீங்க அப்படின்னா வைஃபை வந்து வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஸோ வைஃபை வந்துருச்சு. இப்போது இதை நம்ம கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாட் கனெக்டட்னு இருக்குது. பட் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்கனால இப்போ என்னோட ஒரு வைஃபைக்கு இது கனெக்ட் ஆயிரும் பாருங்கள். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ண அப்படின்னா நிறைய நெட்வொர்க்ஸ் இருக்குது என்னை சுற்றி. நான் வந்து எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போது நம்ம இதை இன்னும் கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணி இஃப் கான்ஃபிக் அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த இஃப் கான்ஃபிக்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஐபி அட்ரஸ், ஓகேவா, நம்மளோட மேக் அட்ரஸ் அந்த ஐபி அட்ரஸ் எடுத்து கொடுக்கும். அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போ இந்த இஃப் கான்ஃபிக்கில் நீங்கள் உங்கள்கிட்ட வைஃபை அடாப்டர் இருந்துச்சு அப்படின்னா இந்த செக்ஷன் வரும். உங்கள்கிட்ட வைஃபை அடாப்டர் இல்லை அப்படின்னா இந்த 2 மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இது ரெண்டு மட்டும்தான் வரும். உங்கள்கிட்ட வைஃபை அடாப்டர் இருந்தால் மட்டும்தான் இந்த WLAN 0 அப்படின்னு சொல்கிறது வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து வைஃபை அடாப்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இது ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த வைஃபை அடாப்டர் டாப்பிக்கை இப்போ முடிஞ்சிருச்சு.
இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோவில் ஒரு வெயில் அப்படிங்கிற ஒரு டூல் பார்க்கலாம். ஸோ இந்த டூல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வைரஸை ஜென்ரேட் பண்ணும். நீங்கள் சிம்பிளாக கூகுளில் போயிட்டு வெயில் GitHub அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வரும் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் வருது இல்லையா? ஸோ இதான் வந்து வெயில். ஸோ இந்த மாதிரி இது உள்ளே வந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு புரியாட்டியும் உங்களுக்கு போக போக புரியும். ஸோ இந்த வெயிலுங்கிறது இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட், ஓகேவா? ஸோ பைத்தானில் எழுதியிருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட்டு. இந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேலோட்ஸ், இப்போ நம்ம வைரஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதை வந்து ஹேக்கிங்கில் வந்து பேலோட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நான் வைரஸ்னே சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு வைரஸை வந்து ஜென்ரேட் பண்ணோம். அதை வச்சு நம்ம இது வந்து ஒரு இப்போ நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வைரஸ் இந்த உலகத்தில் இருக்குது. இப்போ ரேன்சம் வேறு அந்த மாதிரி நிறையா வைரஸ் இருக்குது. இது ஜென்ரேட் பண்ணுறது வந்து ஒரு பேசிக்கான வைரஸ். அந்த வைரஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு கம்ப்யூட்டருக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரோட ஃபுல் அக்சஸ் நமக்கு எடுத்து கொடுக்கும். அவங்களோட கேமரா, அவங்களோட ஃப்ரண்ட் கேமரா, அதுக்கப்புறம் அவங்களோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனு, அதுக்கப்புறம் அவங்க கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபைல்ஸு, அதை நம்ம டவுன்லோட் பண்ணலாம், அப்லோட் பண்ணலாம், நம்ம என்ன வேணால் பண்ணலாம் கம்ப்யூட்டர், டோட்டல் கம்ப்யூட்டரை. அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபுல் அக்சஸை நமக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த வெயில் வைரஸ் பண்ணோம், ஓகேவா? ஸோ இந்த வெயிலுங்கிறது வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட்டு. நம்ம அதை என்ன பண்ணுவோம், அந்த ஸ்கிரிப்டை வச்சு நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு வைரஸ் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை பண்ணலாம், ஓகேவா? ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் நம்ம இந்த வெயிலை வந்து எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கலி லினக்ஸில் அதை டவுன்லோட் பண்ணணும், ஓகேவா? அண்ட் இது இப்போ நீங்கள் இந்த வெயில்ங்கிறது பார்த்தீங்க அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு பெருசாக ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி வரும். ஸோ இதுதான் இந்த வெயிலோட ஸ்கிரிப்ட்டு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாமலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஈவன் நீங்கள் நினச்சா நீங்களே வந்து ஓனாக வெயில் மாதிரியே ஒரு வைரஸ் ஆன்டிவைரஸை இந்த மாதிரி வந்து வைரஸ் உருவாக்குற டூலை வந்து நீங்களே பில்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்னோடய வெப்சைட்டில் இருக்கிற இந்த பைத்தான் கோர்ஸில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வைரஸ் ஸ்கிரிப்ட்ஸை நீங்கள் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக் கொடுப்பேன், ஓகேவா? ஸோ இப்போ அந்த டாபிக் விட்டுறலாம். இப்போ இந்த வெயில் வைரஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சிம்பிளாக இதில் வந்து க்ளோன் ஆர் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலர் ஐக்கான் இருக்குல்ல, இதில் இந்த லிங்க் இருக்கு இல்லையா, இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கலி லினக்ஸ்க்கு வாங்க. இப்போ நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த டூலை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லொக்கேஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் PWD கொடுத்தனா நான் ரூட்டில் இருக்கேன். நான் எப்போவுமே எங்கே ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா ரூட்டுக்கு பின்னாடி போயிடுவேன். ரூட்டுக்கு பின்னாடி போயிட்டு PW கொடுத்தா பிளாங்காக இருக்குது. இப்போ LS கொடுத்தேன்னா எனக்கு வந்து இதெல்லாம் வந்து சிஸ்டம் ஃபைல்ஸ், ஓகேவா? ரூட்டுக்கு வெளில இருக்கேன். ஸோ ரூட்டுக்கு வெளில இருக்கேன். இப்போ இங்கே என்ன பண்ணுவேன், நான் வந்து ஒரு புது ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பேன், எனக்குன்னு ஒரு ஃபோல்டரு. ஸோ இதில் வந்து நான் ஹேக்கிங் டூல்ஸு இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வச்சுப்பேன். ஸோ எப்படின்னா MKDIR அப்படின்னு பண்ணிங்கன்னா மேக் டைரக்டரி, இதுதான் இதோட ஃபுல் ஃபார்ம். ஹேக்கிங் டூல்ஸ் இப்படி ஒரு ஃபோல்டரை நான் வந்து மேக் பண்ணிப்பேன். இப்போ நான் LS கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஹேக்கிங் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்குது. நீங்கள் இதை வந்து ரூட்டில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். பட் பேசிக்காக நான் இந்த மாதிரி ஹேக்கிங் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போது நான் வந்து CD ஹேக்கிங் டூல்ஸ் இப்படி உள்ளே போனேன் அப்படின்னா நான் LS கொடுத்தா எனக்கு வந்து ஒன்றுமே இருக்காது. பட் இதில் கூட நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஹேக்கிங் டூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை வந்து நம்ம மேக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ இது உள்ளே வந்து நம்ம இந்த வெயிலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம். சிம்பிளாக git clone அப்படின்னு போட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ Shift+Ctrl+V கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகும். Shift+Ctrl+V பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து என்ன பண்ணும், அந்த சர்வர்ஸ்லேருந்து அந்த ஸ்கிரிப்டை வந்து நமக்கு டவுன்லோட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணோம். இப்போ நான் LS கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா வெயில் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகிருக்கு, கரெக்டாக? இப்போ நான் CD V கேப்ஸில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. V கேப்ஸில் போட்டு வெயில் அப்படின்னு போனேன் அப்படின்னா LS கொடுத்தேன் அப்படின்னா நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெயில்.py அப்படிங்கிறது தான் நம்ம யூஸ் பண்ண போகிற மெயினான ஸ்கிரிப்ட் ஃபைல், ஓகேவா? பட் இப்போ இந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம அப்படியே ரன் பண்ண முடியாது. பிகாஸ் இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து சில டிபெண்டன்சிஸ் தேவைப்படும். அதாவது வந்து சில ப்ளகின்ஸ், சில லைப்ரரிஸ் வந்து நமக்கு தேவைப்படும். பட் இப்போ தான் நம்ம கலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால இது எதுவுமே நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கவே இருக்காது. ஸோ இது இல்லைங்கிறதுனால நம்ம வந்து வெயில் ஸ்கிரிப்டை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எரர் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஒரு இன்ஸ்டால் பண்ணணும். இந்த டிபெண்டன்சிஸ் என்ன, இந்த லைப்ரரிஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மேனுவலாக கண்டுபிடிச்சி இன்ஸ்டால் பண்ணுறதுக்குள்ளே வந்து ரொம்ப டைம் ஆயிரும். அதனால் வெயிலே வந்து இன்ஸ்டாலேஷனுக்கு ஒரு செட்டப் இருக்குது. நம்ம அந்த செட்டப்பை இன்ஸ்டால் பண்ணாலே போதும். அது எங்கே இருக்குது அப்படின்னா CD config ஃபோல்டர் உள்ளே இருக்கும்.
ஸோ கான்ஃபிக் உள்ள ஃபோல்டர் உள்ள போய் எல்எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா setup.sh அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த .shங்கிற ஃபைலை நீங்கள் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னா ./setup.sh இப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த .shங்கிற ஃபைலை நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி தான் ரன் பண்ண முடியும். ஓகேவா? எப்போவுமே என்ன ஒரு ஃபைல் ஆகனா இருக்கலாம். இப்போ நீங்கள் இதை நீங்கள் ரன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா இது ஒர்க் ஆகும். ஓகேவா? அண்ட் இதில் வந்து சில எக்ஸ்ட்ரா மாடியூல்ஸ் கூட இருக்குது. நீங்கள் வந்து இது வெயிலோட இதில் வந்தீங்க அப்படின்னா மேனுவலில் உங்களுக்கு வந்து நிறையா விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஃபோர்ஸ் சைலண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம setup.sh போடுறோம். இதில் வந்து ஃபோர்ஸ் சைலண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஃபோர்ஸ் சைலண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில எரர்ஸ் வரும். ஏதாச்சும் ஒரு ரெட் கலரில் வந்து எரராக வரும். அந்த மாதிரி உங்களுக்கு சில எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எரரை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த விஷயம் வந்து இந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிற இது வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சைலண்ட்டுங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து நிறையா வந்து ஓகே எஸ்ன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம இப்படி சைலண்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஆர்கியூமெண்ட் என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகும். இப்போ நான் என்டர் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்னொரு வாட்டி இன்ஸ்டால் ஆகும். அதனால நான் இப்போ அதை ஆஃப் பண்ணிட்டேன். நான் Ctrl+C கிளிக் பண்ணால் ஆஃப் ஆயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அப்டேட்டிங் APT அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நார்மலாக எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாப் ஆகிருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 hours ஆகும். ஓகேவா? 3 to 4 hours இது வந்து உங்களுக்கு லோட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒன்றுமே காட்டாது. ஸ்க்ரீனில் வந்து நம்ம சைலண்ட் மோடு போட்டிருக்கனால உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஒன்றுமே காட்டாது. ஜஸ்ட் எது என்னமோ போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஒன்றுமே நமக்கு புரியாது. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 4 hours வெயிட் பண்ணிங்க அப்படின்னா டன் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் ஒன்று வரும். ஸோ அது வந்துச்சா தான் நமக்கு வந்து இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன் நிறைய பேருக்கு வந்து ஸ்மூத்தாக முடிஞ்சிடும். பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எரராக வரும். இன்ஸ்டாலேஷன் ஃபெயிலடு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எரர்ஸ் வரும். அப்படி எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போயிட்டு வந்து அடுத்த வீடியோவில் காட்டுற மாதிரி பைத்தானை ரன் பண்ணீங்க அப்படின்னா வராது. ஓகேவா? ஸோ அது எப்படி நம்ம சரி பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம ரன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் அந்த எரர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பயப்படவே வேணாம். நீங்கள் அந்த எரர் வந்தாலும் நீங்கள் குவிட் பண்ணாமல் அந்த ஃபுல் இன்ஸ்டாலேஷனும் முடிஞ்சு டன்னு வரட்டும். ஸோ டன்னு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அது எரரே வந்திருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம், பிரச்சனை இல்லை. அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாலேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வெயிலை ஓப்பன் பண்ணலாம். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணலாம், அதை ஓப்பன் பண்ணி அது உள்ள என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.